நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு, தஞ்சை மாவட்டம் சோழவரம் இடையே சுங்கச்சாவடி அமைய இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், புதிய சுங்கச்சாவடியில காருக்கு 105 ரூபாய் கட்டணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் விவரம் என்ன? வணக்கம். தமிழகத்தில் புதிதாக சுங்கச்சாவடி தற்போது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்க திட்டமிட்டபடி அதற்கான அறிவிப்பும் தற்போது இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பின்படி தஞ்சை விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் சேத்தியாத்தோப்பு சோழபுரம் இடையே மணம்பாடியில் புதிய சுங்கச்சாவடி அமைக்க தேசிய நெடுஞ்சாலை திட்டம் தீட்டப்பட்டு அதற்கான பணிகளும் வருகின்ற துவங்கப்பட்டு முடிவிடப்பட்ட நிலையில் வருகின்ற 12ஆம் தேதி முதல் இது செயல்பாட்டுக்கு வரும் என்று தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கட்டண விவரங்களையும் தற்போது இன்றைய தினம் நாளிதழ் மூலியமாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வெளியீட்டின் அடிப்படையில் கார் உள்ளிட்ட வாகனங்களுக்கு ரூபாய் 105, மிதரக வாகனங்கள் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அடிப்படையில் 170 ரூபாயும், பஸ் மற்றும் ட்ரக் என அந்த கனரக வாகனங்களுக்கு 300 ரூபாயும், கிட்டத்தட்ட 360 ரூபாயும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த பல்வேறு கமர்ஷியல் வண்டிகளுக்காக அந்த கனரக கமர்ஷியல் பயன்பாட்டுக்காக உள்ள வண்டிக்கு 360 ரூபாயும், அதே போல ஒவ்வொரு வாகனங்களுக்கு அடிப்படையில் ஹெவி கண்டெய்னர் உள்ளிட்ட வாகனங்களுக்கு 560 ரூபாயும் வாகனங்கள் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நெடுஞ்சாலைகள் புதுப்பிக்கப்பட்டு புதிய சுங்கச்சாவடிகள் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே வெகு நாட்களாக நடைபெறக்கூடிய இந்த தஞ்சை விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையை பொறுத்த வரைக்கும் அதிக பாலங்கள் இருப்பதால் அந்த பணிகளானது தற்போது சுணக்கமாக காணப்படுகிறது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் வெளிவந்துள்ளன. குறிப்பாக தமிழக அரசும் மற்றும் மத்திய அரசுடைய நிதியுடன் இந்த பணிகளானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பொதுவாக கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக இந்த பணிகளானது நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. 4 வழிச்சாலையாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தஞ்சை விக்கிரவாண்டி சாலையை பொறுத்தவரைக்கும் பொதுமக்கள் பல்வேறு பல்வேறு கோரிக்கைகள் வைத்த நிலையில் அதற்கான பணிகள் தற்போது முடிவுற நிலையில் இருக்கின்றன. எனவே முடிவுற்ற பணிகளை தற்போது முதன்மையாக்கும் என்ற அடிப்படையில் தற்போது புதிய சுங்கச்சாவடியை தஞ்சை விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சேத்தியாத்தோப்பு சோழபுரம் இடையே மானம்பாடியில் புதிய சுங்கச்சாவடி தற்போது அமைக்கப்படும். அதன் அடிப்படையில் 12ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் புதிய சுங்கச்சாவடி அமைய இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான கட்டண விவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.